அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் சேலம் மாவட்டத்தில் நம்ம விவசாய நண்பர் நாகராஜ் சார் அவர் தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். அவருடைய முகவரி அவர் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். உங்களோட முகவரி சொல்லுங்க சார். தின்னப்பட்டிங்க, சேலம் மாவட்டம் குளத்தூருக்கும் வடக்கை தின்னப்பட்டி கிராமம். ஓகே. வரப்பளத்தூர். என் பேர் நாகராஜன். ஓகே. 2500 வாழை மரம் போட்டுவேன். ஓகே. 2500 மரத்துல ஒரு 1000 மரத்துக்கு இந்த டாக்டர் சைலன் விட்டேங்க. ஓகே. அவங்க சொன்னதை நான் விட்டேங்க. 1000 மரத்துக்கு நல்லா இருக்குது. வேர் வளர்ச்சி நல்லா இருக்குது. குரோத் நல்லா இருக்குது. இந்த சருவு கிருவெல்லாம் இல்ல. அது விடாத காட்டுல சருவு இருக்குது. அந்த வேறு சளி வேறு இல்ல, கம்மியா இருக்குதுங்க. ஓகே. அதனால இது விட்டா உர செலவு எதுவுமே 50 நாள்ல இருந்து எதுவும் உரங்கரமெல்லாம் விடல. ஓகே. இப்ப நல்லா இருக்குது. இப்ப இதையே பயன்படுத்தி உரத்த செலவு கொஞ்சம் குறைச்சிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. மாசம் ஒரு இது விட்ட இந்த சருவு கிருவு எதுவுமே வராது. ஓகே ஓகே. நம்ம செருகுக்காக எந்த விதமான நோய் மருந்து அடிக்க வேண்டியது இல்லை. எத்தனை % இல்ல சார்? 100% இல்லை. 100%. ஏன்னா அரெஸ்ட் ஆயிருச்சு. ஏன்னா நம்ம சார் 2500 வாழை போட்டு சாகுபடி பண்ணும்போது 2500 வாழையில 1000 வாழை ஒரு சைட்ல இருக்கிறது உட்கார்ந்து இருந்தது. மற்றபடி 1500 வாழை நல்ல குரோத் இருந்தது. அதனால உட்கார்ந்து இருக்கிற வாழைக்கு மட்டும் டாக்டர் பயன்படுத்தி அதுல என்னென்ன நன்மை இருக்குது, என்னென்ன மாற்றங்கள் இருக்குது என்பதை செக் பண்ணிருக்கிறார். விட்டு எத்தனை நாள் சார்? 50 நாள்ல டாக்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா இருந்த ஃபீல்டு விட இப்போ டாக்டர் கொடுக்கும்போது வீக் இருந்த ஃபீல்டு ஈக்குவலா இருக்குது. இப்போ டாக்டர் செல் கொடுத்ததுக்கு அப்புறமா எந்த விதமான உரம் கொடுக்கலைங்க சார். எந்த விதமான சருகு நோய் மருந்து எதுவுமே அடிக்கல. அப்போ டாக்டர் சாயல் சொல்லக்கூடிய அந்த ஒளிமுறைகளை ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மண்ணின் 3 தன்மைகள் உருவாகும் இல்லைங்களா? அப்போ இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய மண் எடுங்க சார். மண் எடுங்க. இது எப்படி இருக்குது? இது நல்லா காப்பி பவுடர் மாதிரி இருக்குது இல்லைங்களா சார்? கொடுங்க சார். கீழே காப்பி பவுடர் மாதிரி இருக்குது. எடுங்க சார். எடுக்கிறதுக்கு லூஸா இருக்குது. காப்பி பவுடர் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது சார் நம்ம வாழை செடியில் இருக்கக்கூடிய வேர் பகுதிக்கு நல்ல காற்றோட்டம் கிடைக்கும். அந்த நீர் பிடிப்பு தன்மை அதிகரிக்கும் இல்லைங்களா? அந்த டாக்டர் சார் விடாத ஃபீல்டுல மண் எப்படி இருக்கும்? கெட்டியா இருக்குது. இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அங்க நன்மை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் பாக்டீரியா எதுவுமே அங்க இல்ல. அதனால பூமி தாய்க்கு மறுநீடிப்பு கொடுத்தாலே போதும் அங்க இருக்கக்கூடிய நோய் தாக்குதல் ஆகட்டும், அந்த மண்ணின் மூலமாக வரக்கூடிய வேரலுகள், கிழங்குகள், வேர் முடிச்சாகட்டும் எல்லாமே சரியாகும். அதனால சார் உங்களோட அனுபவத்தின்படி உரம் 45 நாள்ல டாக்டர் மட்டும் கொடுத்ததுக்கு அப்புறம் உரமே கொடுக்காம இருந்தாலும் வளர்ச்சி நல்லா, குரோத் நல்லா. நம்ம என்ன நினைக்கிறோம், உரம் 10 போடுறது விட உரம் எடுக்கல, ஏன் எடுக்கலன்னு கொஸ்டின் போடாம இருக்கிற வரைக்கும் நம்ம செலவு என்ன ஆகுது? செலவு அதிகமாகுது இல்லைங்களா சார்? அதனால சார் நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உங்கள் மாதிரி கஷ்டத்துல இருக்கக்கூடிய விவசாய நண்பர்களுக்கு சார் எந்த விதமான நோய் தாக்குதலுக்கு நோய் மருந்து அடிச்சாலுமே கண்ட்ரோல் வராம இருக்குதுல்ல சார், அந்த மாதிரி சொல்ல வரல சார். அந்த மாதிரி விவசாயிகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? மெசேஜ் இதுதான் டாக்டர் சைல்டு விட்டா மாசம் ஒரு கம்மி பட்ஜெட்ல செஞ்சா நல்லா இருக்கும். ஈல்டும் மகசூலும் நல்லா எடுக்கலாம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஏன்னா டாக்டர் செல் கொடுக்கும்போது மண்ணு மணக்கும், வெள்ளாமை செழிக்கும் இல்லைங்களா சார்? அதனால ஒரு மலடான ஒரு மண்ணுல வெள்ளாமை எடுக்க முடியாது. டாக்டர் கொடுக்கும் போது மண் வளமாகும். வளமான மண்ணுல இந்த அளவுக்கு எத்தனை கண்ணு வந்திருக்கும் சார்? இங்க 14 கண்ணு இருக்கு. 16 கண்ணு ஒரு வாழையில வந்திருக்குதுன்னா எந்த அளவுக்கு ஃபெர்டிலிட்டி இருக்குது, வளம் என்கிறது இங்க காட்டும் சார். எவ்வளவு ஸ்பீடா இருக்குது பாருங்க இல்லைங்களா? அதனால விவசாய நண்பர்கள் டாக்டர் செயல் பயன்படுத்தி பண்ணும்போது மண் வளமாகும், செடி வளமாகும், அவர் குடும்பத்தின் நலம் நல்லாகும். அதனால உங்கள் வாழை தோட்டங்கள் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தேவைப்பட்டால் எங்கள் தொடர்பு கொள்ள தொலைபேசி 9025104305. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.